எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 21க்கான காணொளி. ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 21க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது. வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது. பேரிங் நீர்ச்சந்தி. பேரிங் நீர்ச்சந்தி. இரண்டாவது கேள்வி, டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. கியூபா. கியூபா. டேஸ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் ஆகும். ஆப்ஷன் ஏ மிசிசிப்பி மற்றும் மிசௌரி. அடுத்த நான்காவது கேள்வி, உலகின் மிக நீண்ட மலைத்தொடர். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். அடுத்து, பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநிலப்படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. அமேசான். அமேசான். ஆப்ஷன் சி. அடுத்த ஆறாவது கேள்வி, வட அமெரிக்கா டேஸ் பெரிய கண்டமாக திகழ்கிறது. மூன்றாவது பெரிய கண்டமாக திகழ்கிறது. வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதி. வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதி மரண பள்ளத்தாக்கு. மரண பள்ளத்தாக்கு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டெத் வேலி. புனித லாரன்ஸ் ஆறு டேஸ் ஏரியில் தன் பயணத்தை துவங்குகிறது. இதுக்கு சரியான விடை ஒன்டேரியோ. ஆப்ஷன் டி ஒன்டேரியோ. அடுத்து, கீரிப்பிள்ளை முயல்கள் டேஸ் காடுகளில் காணப்படுகின்றன. குளிர்ந்த மிதவெப்ப இலையுதிர் காடுகளில். குளிர்ந்த மிதவெப்ப இலையுதிர் காடுகளில். அடுத்து, உலகின் முக்கிய இறைச்சி ஏற்றுமதியாளராக திகழும் நாடு. உலகின் முக்கிய இறைச்சி ஏற்றுமதியாளர்களாக திகழும் நாடு அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. தென் அமெரிக்காவின் பெரும்பான்மையான ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் டேஸ் மூலமே கொண்டு செல்லப்படுகின்றன. கப்பல்கள் மூலமே. கப்பல்கள் மூலமே. அடுத்து, ஆப்பிரிக்கர்களை டேஸ் அடிமைகளாக கொண்டு வந்ததன் மூலம் ஆப்பிரிக்க வம்சாவளியினர் தென் அமெரிக்காவில் உருவாயினர். ஆப்பிரிக்கர்களை ஐரோப்பியர்கள் அடிமைகளாக கொண்டு வந்ததன் மூலம் ஆப்பிரிக்க வம்சாவளியினர் தென் அமெரிக்காவில் உருவாயினர். அடுத்து, உலகில் இரண்டாவதாக அதிகப்படியான இரும்புத்தாது இருப்பை கொண்டுள்ள நாடு. உலகில் இரண்டாவது அதிகப்படியான இரும்புத்தாது இருப்பை கொண்டுள்ள நாடு பிரேசில். பிரேசில். நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. கார்டோகிராஃப்ட். கார்டோகிராஃப்ட். வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய நான்கும். வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய நான்கும் முக்கியமான திசைகள் ஆகும். முக்கியமான திசைகள் ஆகும். அடுத்து, கலாச்சார நிலவரை படங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகின்றன. கலாச்சார நிலவரை படங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகின்றன.
மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுகின்றன. அடுத்து, நில வரைபடம் டேஸ் ஒரு முக்கிய கருவியாக அமைகிறது. புவியியலாளர். அடுத்து, நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குபவர். கார்டோகிராஃபர். நில வரைபடத்தின் தேவையான அடிப்படை கூறு. திசை. பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி. பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள். மட்டுப்படுத்தல். ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. புவி அதிர்ச்சி. கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் வெள்ளம் என அழைக்கப்படுகிறது. டேஸ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல். 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல். கஜா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 21க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 22க்கான காணொளி. 22க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, டேஸ் மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு ஆகும். மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம். மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்பது மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு. டேஸ் என்பது மக்கள் கூட்டத்தில் திடீரென ஏற்படும் பாதிப்பை குறிக்கும். நெரிசல். தென் அமெரிக்காவின் உயரமான சிகரம். அகான்காகுவா. தென் அமெரிக்காவின் இயங்கும் எரிமலை. கடோபாக்சி. அடுத்த 5வது கேள்வி, பரானா மற்றும் பராகுவே ஆறுகள் இணைந்து அழைக்கப்படுவது. ஆற்றுப்படுகை.
உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி. உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகின் மிகப்பெரிய நதி. உலகின் மிகப்பெரிய நதி அமேசான் நதி. அமேசான் நதி. உலகின் காபி பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? பிரேசில். பிரேசில். உரத் தயாரிப்பிற்கு முக்கிய மூலப்பொருளான டேஸ் படிவுகள் கிடைக்கும் ஒரே இடம் தென் அமெரிக்கா. உரத் தயாரிப்பிற்கு முக்கிய மூலப்பொருளான டேஸ் படிவுகள் கிடைக்கும் ஒரே இடம் தென் அமெரிக்கா. சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட். சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்கப்பட வேண்டிய எண் 101. 101. மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு பேரழிவுகள். பேரழிவுகள். ஆப்ஷன் ஏ. அடுத்து, பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை. பேரிடர் மேலாண்மை. மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு டேஸ் எனப்படும். சுனாமி. சுனாமி. ஒவ்வொரு நில வரைபடமும் அதன் வடிவமைப்பு, பொருளடக்கம் மற்றும் கட்டமைப்பில் தனித்துவமுடையது. தனித்துவமுடையது. ஒவ்வொரு நில வரைபடமும் அதன் வடிவமைப்பு, பொருளடக்கம் மற்றும் கட்டமைப்பில் தனித்துவமுடையது. மின்னணு வரைபடங்கள் என்பது வலைதள சேவை பகுதி. டேஸ் என்பது புவியின் முப்பரிமாண அமைப்பு. புவி மாதிரி. புவி மாதிரி. டேஸ் நில வரைபடத்தில் பயன்படுத்த வேண்டிய முறைக்குறிகள் மற்றும் குறியீடுகளின் தொகுப்பினை தயாரித்துள்ளது. இந்திய நில அளவை துறை. அடுத்து, வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான மரண பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் ஆழத்தில் உள்ளது? 86 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. புவியியலாளர்களின் ஒரு முக்கிய கருவியாக டேஸ் அமைகிறது. நில வரைபடம். நில வரைபடம். முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள் இடைநிலை டேஸ் எனப்படும். திசைகள். திசைகள். முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள, அதாவது இடைநிலை, டேஸ் எனப்படும் திசைகள். அடுத்து, நில வரைபடத்தில் உள்ள குறிப்பு வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. காடாஸ்ட்ரல் நில வரைபடங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. கிராமம். கிராமம். பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஸ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமேசான் காடுகள். அமேசான் காடுகள். பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது.
பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலை அமைப்போடு இணைந்து சாலைகளின் மிகப்பெரிய வலைப்பின்னலை கொண்டுள்ளது பிரேசில். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜிகே டெஸ்ட் நம்பர் 22க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 23க்கான காணொளி. முதல் கேள்வி. அதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி. பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. இரண்டாவது கேள்வி. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். அடுத்து, பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? மேலே உள்ள அனைத்தும் என்னென்ன? பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள். மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. அடுத்து நான்காவது கேள்வி. வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? மேலே உள்ள அனைத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து ஐந்தாவது கேள்வி. 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் யார்? சாவித்ரிபாய் புலே. அதாவது அவருடைய கணவர் ஜோதிபாய் பூலேவுடன் சேர்ந்து 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார் சாவித்ரிபாய் புலே. அடுத்து, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். அடுத்து, முதல் பெண் காவல்துறை இயக்குனர் அதாவது டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண். புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைய காரணமாக அமையாதது எது? காலம் தாழ்த்திய திருமணம். இந்தியாவின் முதல் பெண்
நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன். டேஸ் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று, பாலின சமத்துவம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமே அன்று. அடுத்து பத்துக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 11க்கு தவறு. 11க்கு ஏ. பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டும் அன்று. பெண்ணியம். அடுத்து 12வது கேள்வி. டேஸ் பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. கல்வி. கல்வி. டேஸ் பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். சாவித்ரிபாய் புலே. சாவித்ரிபாய் புலே. நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு பெண்கள் மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவம் ஆகியன அவசிய காரணிகள். அடுத்து உலகின் மொத்த மக்கள் தொகையில் டேஸ் பெண்கள் பகிர்ந்து கொள்கின்றனர். 50%. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார்? கிரண் பேடி. கிரண் பேடி. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதிபா பாட்டீல். பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பீவி. பாத்திமா பீவி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? அதாவது பொருட்களின் தொகுதி எண். பொருட்களின் தொகுதி எண். அடுத்து உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. அதில் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். அதாவது பொருட்கள் வாங்குவதில் முடிவு. தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது. 3 அடுக்கு அமைப்பு. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுதான் கலப்படம். தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது கலப்படம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 23க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 24க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, முற்றிலும் கட்டுப்பாடு எதுவுமற்ற சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை. இரண்டாவது கேள்வி, கடன்முறை இல்லாத சந்தை, கடன்முறை இல்லாத சந்தை, உடனடி சந்தை. பொருள்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும், பொருள்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும். மிக குறுகிய கால சந்தை, மிக குறுகிய கால சந்தை. அடுத்து, எது நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளில் இல்லாதது? இதுக்கு சரியான விடை சமத்துவ உரிமை, சமத்துவ உரிமை. சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது. இதுக்கு சரியான விடை சாலை பயன்படுத்துவோர் அனைவருக்கும். அடுத்து, சாலை விபத்துகள் ஒரு நாட்டின் டேஸை பாதிக்கின்றன? மேற்கூறிய அனைத்தையும், அதாவது முன்னேற்றத்தை, வாழ்வை, பொருளாதாரத்தை. அனுமதி என்பது, அனுமதி என்பது இயக்குவதற்கு அனுமதி, இயக்குவதற்கு அனுமதி. ரக்ஷா பாதுகாப்பு, கார் இயக்குபவர்கள், கார் இயக்குபவர்கள். இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன்முதலாக கொண்டாடப்பட்ட வருடம்? இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன்முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் 1989. உங்களுக்கு என்ன கேள்வினா, சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் எப்போது கொண்டாடப்படுகிறது, எந்த வாரத்தில் கொண்டாடப்படுகிறது என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 10வது கேள்வி, மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு டேஸ் எண்ணை அழைக்கலாம்? 112, 112. உலகத்திலேயே அதிகமான சாலை விபத்துகள் இந்தியாவில்தான் ஏற்படுகின்றன. வாகன இயக்குனர் ஒருவர் டேஸ் பெறுவதற்கு தேவையான பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநர் உரிமம். இந்திய சட்டப்படி ஒரு வாகன ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமம் பெறும் வயது 18, 18. வரிகள் என்பவை டேஸ் செலுத்தப்பட வேண்டும், கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். அடுத்து, வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது? சிக்கன விதி, சிக்கன விதி. அடுத்து 16வது கேள்வி, வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி? தேய்வு வீத வரி, தேய்வு வீத வரி. வருமான வரி என்பது, வருமான வரி என்பது நேர்முக வரி, நேர்முக வரி.
சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது. சேவை வரி. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே வரி விதிப்பு எனும் சொல்லால் குறிக்கிறோம். அடுத்து, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது. விகிதாச்சார வரி. விகிதாச்சார வரி. டேஸ் வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும். அன்பளிப்பு வரி. டேஸ் வரி சுமையையே வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. நேர்முக வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக தொகை டேஸுக்காக செலவிடப்படுகிறது. கல்விக்காக. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக தொகை கல்விக்காக செலவிடப்படுகிறது. முன்னோர்கள் சொத்துகளின் மீது விதிக்கப்படும் வரி. சொத்து வரி. ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ள வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. உங்களுக்கு என்ன கேள்வினா, அதாவது இந்தியாவில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட வருடம் எது, அதே மாதிரி நாள் எது, கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 25க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர். ஆப்ஷன் சி அல்போன்சோ டி அல்புகர்க். இரண்டாவது கேள்வி, பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? ஆப்ஷன் பி போர்ச்சுக்கல். ஆயிரத்தி 453 ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் வில்லியம் ஹாக்கின்ஸ். அடுத்து, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர்? பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர்? பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்து, தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது? டேனியர்களின் வர்த்தக மையமாக இருந்தது. அடுத்து,
சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்போது வெளியிடப்பட்டது? சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்போது வெளியிடப்பட்டது? 1917. இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயர் ஆட்சியில் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயர் ஆட்சியில் வெளியிடப்பட்டது. இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் அல்போன்சோ டி அல்புகர்க். அல்போன்சோ டி அல்புகர்க். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை டேஸ் பகுதியில் நிறுவினர். மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம். அடுத்து டேஸ் இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமாகும். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. புதுடெல்லி. எந்த ஆண்டு இந்தியாவில் அச்சு இயந்திரம் போர்ச்சுகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது? 1556. கீழ்கண்டவற்றுள் எந்த முகலாய பேரரசர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார்? ஆப்ஷன் சி ஜஹாங்கீர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. நான்காம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். நான்காம் கிறிஸ்டியன். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் கரோன். வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யார்? பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலா. சிராஜ் உத் தௌலா. அடுத்து பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் போது இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்து ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. அடுத்து மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது ஆங்கிலேயர்கள் மற்றும் திப்பு சுல்தான் இடையே. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் 25க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை
உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 26க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார்? காரன்வாலிஸ். காரன்வாலிஸ். ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர். ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர். 2ஆம் பாஜிராவ். 2ஆம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா. மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா 2ஆம் பாஜிராவ். 2ஆம் பாஜிராவ். துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? ஹைதராபாத். ஹைதராபாத். 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர். 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர். வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு. பக்சார் அமைந்துள்ள நதிக்கரை. பக்சார் அமைந்துள்ள நதிக்கரை. கங்கை. கங்கை. அடையாறு போரில் கர்நாடக தளபதி. அடையாறு போரில் கர்நாடக படை தளபதி மாபூஸ் கான். மாபூஸ் கான். முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டை. முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டை. திருச்சி கோட்டை. திருச்சி கோட்டை. டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைக்க வைத்த போர். ஆற்காடு போர். ஆற்காடு போர். அடுத்து, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? இவற்றில் எதுவுமில்லை. எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் பிரபு. மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? கிராமம். கிராமம். மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப். பஞ்சாப். கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்?
வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து, ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? வங்காளம். வங்காளம். இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? ஆப்ஷன் சி, திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ். திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ். பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். மாப்ளா கழகம் நடைபெற்ற ஆண்டு. மாப்ளா கழகம் நடைபெற்ற ஆண்டு 1921. அடுத்து, சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. 1918. ஐந்தாண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். ஐந்தாண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆயிரத்தி 1765 ராபர்ட் கிளைவ் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பகுதி எது? 1765 ராபர்ட் கிளைவ் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பகுதி எது? வங்காளம், பீகார், ஒரிசா. வங்காளம், பீகார், ஒரிசா. விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலிக்கும் முகவர்களாக செயல்பட்டவர்கள். விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலிக்கும் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள். ஆயுதமேந்திய புரட்சிக்கு இட்டுச் சென்றது. ஆயுதமேந்திய புரட்சிக்கு இட்டுச் சென்றது சந்தால் கழகம். சந்தால் கழகம். உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த இண்டிகோ கழகம், சந்தால் கழகம், தக்கான கழகம், பாப்னா கழகம் இதெல்லாம் எப்போது ஏற்பட்டது? உங்களுக்கு எதனோட வருஷம் தெரியுதோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இந்த காணொளியில் உள்ள கேள்வி உங்களுக்கு. அடுத்து, எந்த ஆண்டு ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1820. 1820. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான கூற்று எது? கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான கூற்று. நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 26க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.
எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 27க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1529. அடுத்து, பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர். ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் பூலித்தேவன். அடுத்து, காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? ராமநாதபுரம். ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. கயத்தாறு. வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? சிவகங்கை. சிவகங்கை. அடுத்து, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருதுபாண்டியர்கள். மருதுபாண்டியர்கள். கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி. கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி. ஓடா நிலை. ஓடா நிலை. ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? மத்திய இந்தியா. மத்திய இந்தியா. தவறான இணையை கண்டுபிடிக்கவும். மருதுபாண்டியர் எட்டயபுரம் என்பது தவறு. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு? 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டவர்? கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டவர் பூலித்தேவர். அடுத்து, 1792 ஏற்பட்ட உடன்படிக்கை. 1792 ஏற்பட்ட உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை. அடுத்து, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு கோட்டை. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு கோட்டை. வேலூர். வேலூர். 1857 புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர்? 1857 புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. கானிங் பிரபு. அடுத்து, வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு? வேலூர் புரட்சி 1806. அடுத்து, வேதம் என்ற சொல் டேஸிலிருந்து வந்தது? சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது? பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது? இவை அனைத்தும் குருகுலம், விகாரங்கள், பள்ளிகள். இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம்? இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம்? பீகார். பீகார்.
தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தளமாக எப்போது அறிவித்தது? தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தளமாக எப்போது அறிவித்தது? 1980. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு? இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் எது? 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். அடுத்து, பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானியக் குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானியக் குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986. 1986. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1956. 1956. சரியான இணையை கண்டுபிடி. சரியான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் பி. 1835ஆம் ஆண்டின் மெக்காலேவின் குறிப்பு ஆங்கில கல்வி. 1835ஆம் ஆண்டு மெக்காலேவின் குறிப்பு ஆங்கில கல்வி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 27க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 28க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணி? அகிம்சை. அகிம்சை. இரண்டாவது கேள்வி, டேஸில் இந்திய அரசு கோத்தாரி கல்விக்குழுவை நியமித்தது? 1964. 1964. ஆயிரத்தி 1976ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை டேஸ் பட்டியலில் இருந்தது? மாநில பட்டியலில் இருந்தது. கல்வி உரிமை சட்டம் 2009ஆம் ஆண்டு முதல் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறது. அடுத்து, சென்னை பல்கலைக்கழகம் ஆங்கில ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகம் ஆங்கில ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். அடுத்து, 1964-65
இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. டேஸில் தொடங்கப்பட்ட கல்லூரியில் முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன. கோவாவில் தொடங்கப்பட்ட கல்லூரியில் முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இடைக்கால இந்தியாவில் பெண்கல்வி பரவலாக காணப்பட்டது. அடுத்து தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ பட்டய சட்டம் 1839 என்பது தவறு. அப்போ சரியானது 1813. மீதியெல்லாம் பாருங்கள். மெக்காலேவின் குறிப்பு 1835, உடல் கல்வி அறிக்கை 1854, சார்ஜண்ட் அறிக்கை 1944. இது 3 சரி. அடுத்து 10வது கேள்வி. பின்வரும் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? இரும்பை உருக்குதல். இரும்பை உருக்குதல். அடுத்து நெசவுத் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். நெசவுத் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் கான்பூர். கான்பூர். இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். இந்தியாவில் தொழில் மையம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. டேஸ்களின் காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதலாம். அதாவது 1980களின் காலகட்டத்தை. அடுத்து டேஸாம் ஆண்டில் ரயில்வேயின் நீளம் 2573 கிலோமீட்டர். 1861 ஆண்டின். அடுத்து டேஸ் காரணமாக பருத்தி ஆலைகள் அதிகரித்தன. சுதேசி இயக்கம் காரணமாக. சுதேசி இயக்கம் காரணமாக பருத்தி ஆலைகள் அதிகரித்தன. அடுத்து முதல் முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம். முதல் முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் குல்டி. குல்டி. டேஸ் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானவையாக இருந்தன. சணல் ஆலைகள். சணல் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானவையாக இருந்தன. டேஸ் நடுப்பகுதியில் இந்தியாவின் தொழில்மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில். அடுத்து டேஸ் ஆட்சி இந்தியாவை தங்கள் தயாரிப்பு பொருட்களுக்கான சந்தையாக மாற்றியது. பிரிட்டிஷ் ஆட்சி. பிரிட்டிஷ் ஆட்சி. பழங்கால நகரங்கள் எனப்படுவது. பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் நகரங்கள். மேற்கண்ட அனைத்தும் சூரத், கோவா, பம்பாய். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய
நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை. மேற்கண்ட அனைத்தும் என்னென்ன? சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம். அடுத்து, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது. வர்த்தகத்திற்காக. வர்த்தகத்திற்காக. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 28க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 29க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம். புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் மதராஸ், தற்போது சென்னை. இரண்டாவது கேள்வி, 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு. எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை 1919. 1919. நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர். நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஜோசியா சைல்டு. ஜோசியா சைல்டு. அடுத்து ஏழாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் உற்பத்தி நகரமல்லாதது எது? கல்கத்தா. கல்கத்தா. பொருந்தாததை கண்டுபிடி. லக்னோ. லக்னோ. கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிகழ்த்தப்பட்ட ஆண்டு. நிறுவப்பட்ட ஆண்டு. கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1690. 1690. வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம். வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. கல்கத்தா. ஆயிரத்தி 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இல்லை? சூரத் என இது மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு துறைமுகம் சூரத். அடுத்து, பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் பருவக்காற்று பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது?
மசூலிப்பட்டினம், மசூலிப்பட்டினம். டல்ஹௌசி சதுக்கம் எங்கு உள்ளது? கல்கத்தா, கல்கத்தா. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து டேஸுக்கு மாற்றியது? பம்பாய்க்கு, பம்பாய்க்கு. அடுத்து, இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம்? இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம்? சூரத், சூரத். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு? 1600, 1600. எந்த கோட்டை தமிழக அரசின் அதிகார மையமாக விளங்குகிறது? புனித ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை. வெள்ளை நகரம் என்று வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் இணைந்து டேஸ் என்றழைக்கப்பட்டது? மதராஸ், மதராஸ். டார்ஜிலிங் பகுதியானது டேஸ் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது? சிக்கிம். டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு? 1969, 1969. மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட நாள்? 17 ஜூலை 1996. டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது? மனித சமூகம். மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்? முத்துலட்சுமி அம்மையார், முத்துலட்சுமி அம்மையார். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? 1829, 1829. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 29க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, BM மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கங்கள்? மேற்கண்ட அனைத்தும். அதாவது பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், இவை அனைத்தும். அடுத்த மூன்றாவது கேள்வி, பெதுன் பள்ளி டேஸில் JED பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1849. 1849.
அடுத்து 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? இதுக்கு சரியான விடை ஹண்டர். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 என நிர்ணயித்தது. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 என தீர்மானித்தது, நிர்ணயித்தது. 1854ஆம் ஆண்டின் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. 1854ஆம் ஆண்டின் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. பெண் கல்வி ஆப்ஷன் சி. அடுத்து இந்திய பெண்கள் டேஸ்களில் பல்கலைக்கழகங்களில் நுழையத் தொடங்கினர். 1880களில். அடுத்து 1916இல் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம். 1716இல் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் டெல்லி. அக்பர் ஆண்களுக்கான திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தார். 16. அக்பர் ஆண்களுக்கான திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தார். 16. அடுத்து 10வது கேள்வி. 1872இல் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் பெண்களின் திருமண வயது 14 என நிர்ணயித்தது. 1872இல் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் பெண்களின் திருமண வயது 14 என நிர்ணயித்தது. 1890களில் டி.கே. கார்வே என்பவர் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவிய இடம். பூனா. அடுத்து மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. சாரதா சதன் என்பது கற்றல் இல்லம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழக சட்ட மேலவைக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டு. 1929. கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோலம் என அழைக்கப்படுகிறது? நிலக்கோலம். அடுத்து உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள். டிசம்பர் 5. உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன. படிவு பாறைகள். மண்ணின் மேல்நிலை அடுக்கு கரிம மண் அடுக்கு தான் மண்ணின் மேல்நிலை அடுக்கு. அடுத்து பருத்தி வளர ஏற்ற மண். கரிசல் மண்.
மண்ணின் முக்கிய கூறு. மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். கனிமங்கள். கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? வண்டல் மண். வண்டல் மண். வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண். வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண். பாலை மண். பாலை மண். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ டேஸ் வருடங்கள் ஆகும். 3000 வருடங்கள் ஆகும். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகும். கரிம மற்றும் கனிமப் பொருட்களால் ஆன அடுக்கு. கரிம மற்றும் கனிமப் பொருட்களால் ஆன அடுக்கு மேல்மட்ட அடுக்கு. மேல்மட்ட அடுக்கு. உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டன? கிரீன்லாந்து. கிரீன்லாந்து. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.